ஹாய் buddies, வெல்கம் டு மை சேனல். இந்த எபிசோடில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேல்கோட்டைக்கு நம்ம ஜெயலலிதா அம்மா பிறந்த ஊருக்கு ஒரு ட்ரிப் போகிறோம். காலையில் 7:10 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம 5 நாள் கர்நாடகா அட்வென்ச்சர் ஆரம்பிக்குது. அன்னூர், ஓதிமலை, பவானி சாகர் டேம், பன்னாரி, திம்பம், ஆசனூர் மலைப்பாதை வழியாக மைசூர் போகிறோம். அங்கிருந்து கேஆர்எஸ் அணை, வேணுகோபால் சாமி கோயில் பார்த்துட்டு அடுத்த நாள் சரவணபலகுலா வழியாக மேல்கோட்டை போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தளபதி ராக்கம்மா கையத்தட்டு பாடல் படமாக்கப்பட்ட இந்த இடத்துல சன்செட்டையும் பார்க்க போகிறோம். அதோட இந்த பயணத்தில் நம்பவே முடியாத வைல்ட் லைஃப் சைட்டிங்ஸ் ரொம்ப காத்துட்ருக்குது. வெல்கம் டு தி வேர்ல்ட் விஷன்ஸ் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய், குட் மார்னிங் buddies. நம்ம இன்றைக்கி ஒரு லாங் ட்ராவல் விளாக் தான் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ஆசனூர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று இம்பார்ட்டண்ட் சைட் சீயிங் பிளேசஸ்ஸு, ஏதோ ஒன்று அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கிடச்சதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக நாங்கள் கிளம்பலான்ட்டு இருக்கும்போது வீட்டில் நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே இந்த மரத்தில் வந்து அழகாக 2 குயில் வந்து உட்காந்துருந்துச்சுங்க. அந்த கோயிலில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது ரெண்டு விளையாட்டுகளை பார்க்குறீங்க. அருமையான ஒரு தொடக்கம். அநேகமாக இந்த டைமு எங்கள் ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குங்கிறது தெரியுதுங்க. வாங்க நம்ம அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். 7:10க்கு வீட்டிலேருந்து கிளம்பி வச்சுங்க. 7 அப்புறம் அன்னூருக்கு போய் மன்னீஸ்வரர் கோயில் வழியாக ஓதிமலை கோயில் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னால் ஓதிமலை கோயிலுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு காட் செக்ஷன் இருக்குங்க. அந்த காட் செக்ஷன் முன்னாலேயே வந்து நம்ம ஒரு 2 மைல் பார்த்தோம். அது உங்கள் காட்சிக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். இதாங்க ஒரு சின்ன காட் செக்ஷன் ஓதிமலைக்கு முன்னால் அன்னூர்லேருந்து நம்ம போகும்போது ஓதிமலை கோயிலையும் நம்ம பார்த்துட்டு அப்புறமே பக்கத்துலேயே ஒரு வீட்டில் வந்து டொமஸ்டிக் பீஜியன் ரொம்ப கலர்ஃபுல் புறாக்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ரோடை ஜாயின் பண்ணிட்டேங்க. சத்தியமங்கலம் டு மேட்டுப்பாளையம் ரோடு ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரெச்சுக்குள்ளே ஏற்பட்ட போனட் மக்காக்கு மயிலெல்லாம் சவுண்ட் எல்லாம் கேட்குது. ஆனால் வந்து இந்த அனிமல்ஸ்களை ஃபுட்டெல்லாம் போடாதீங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து போதுங்க. வரையாடு, சேவ் வைல்ட் லைஃப், நீலகிரி தார். அப்போதான் எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. ஏகப்பட்ட போனட் மக்காக்கு அங்கே சைடில் உட்காந்துருந்துச்சு. நம்மளை பார்த்தோன்னே ஏதோ ஃபுட்டு போடுறன்ட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. பெரிய கூட்டங்க, குறைஞ்சது ஒரு 50 பேரில் இருந்துச்சு. அதோட அந்த க்யூட்டு, அந்த பேபிஸ், அதோட க்யூட்டோட பிஹேவியர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதையும் கொஞ்சம் நேரம் நம்ம ஷூட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் அனிமல். இதுக்கு நாள் பேர்ட்ஸு, மயில், குயில் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு சேட்டை பண்ணுற ஒரு குரங்கையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கிளம்புறோம் திருப்பியும். என்ன அழகாக சேட்டை பண்ணது பாருங்கள். இப்போ நம்ம சத்தியமங்கலம் ரோட்டில் போகாமல் பவானி சாகர் ரோட்டில் வந்து டைவர்ட் ஆகிறோங்க. பாருங்கள், ஏகப்பட்ட குரங்குகளில் விளையாண்டுட்டு போகுங்க ரோட்லேயே. வரையாடுங்க இந்த ஏரியாவில் இருக்குங்கிறது தான் சேவ் வைல்ட் லைஃப், அதாவது நீலகிரி தாரை வந்து சேவ் பண்ணுங்கள். பவானி சாகர் டேமும் வந்துட்டாங்க. இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு தான் நாம் வந்து மேலே நம்ம போக முடியும். இதில் பார்க்குக்குள்ள எல்லோரும் போக முடியும். டேமுக்கு வந்து
ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் மேலே போய் பார்த்தோம். பாருங்க ஒரு காட்சியில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. 122 ஃபீட்டு கொள்ளளவு நம்மளுக்கு 190 அதனால் டெய்லியூர் ஆனதுனால மிட் போர்ஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து ஷட்டர், இங்கேருந்து நம்ம ஷட்டர் ஏரியாவை தான் காட்டுறேன். இப்போ அதில் பார்த்துட்டு நம்ம பண்ணாரி வழியாக இப்போ பிரிட்ஜு தாண்டுறோம். பவானி சாகர் டேமோட பிரிட்ஜு தாண்டுறோம், ஷட்டர் பிரிட்ஜை. இப்போ வந்து பண்ணாரிக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. நம்ம காரை நான் பார்க் பண்ணிட்டு பார்க்குறேன். அங்கே ஒரு வைல்டு போரு, ஆனால் வந்து பண்ணாரி கோயில் பக்கத்துலேயே அது மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு தனியாக. கொஞ்சம் கூட பயப்படல, எங்களையும் சார்ஜ் பண்ணல. ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. காட்டிலேருந்து இங்கே வந்து கோயிலுக்கு வந்து வெப்பில் வந்திருக்கு. பண்ணாரியோட செக் போஸ்ட்டு தாண்டி திம்பம் ரோட்டுக்கு போகிறப்போ பிளாஸ்டிக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஹில் செக்ஷன் போகும்போது. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து தயவு செஞ்சு ஃபுட் போடாதீங்க. காரை வந்து அன்னெசரியாக நிறுத்தாதீங்க. திம்பம் ரோடு என்ட்ரு ஆகிக்குங்க. மணி மார்னிங் 9 o'clock ஆச்சு. ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குங்க. இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டு. நேற்று ஃப்ரைடே வந்திருந்தோம்னா ஆடி வெள்ளி பண்ணாரி சரியான கூட்டம் வந்திருக்கும். இன்றைக்கி கூட்டம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அப்போ தான் ஏகப்பட்ட மான்க லெஃப்ட் சைடில் நின்றுச்சு. நான் காரை பார்க் பண்ணிவிட்டு டேஷ் கேம் வியூ தான் பார்த்துருப்பீங்க. அந்த மானால் பாருங்கள், ஸ்பாட்டட் டியர், ஏகப்பட்ட டியர்ஸ் நின்றுச்சு. ரோட்லேயே நின்றுச்சுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஏகப்பட்ட புள்ளிமானுங்க ரொம்ப தூரமாக தான் இருக்குது. பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போகிறக்குள்ளார கொஞ்சம் பிடிச்சிருந்தான்னு பார்க்குறேன். ஏகப்பட்டது. நான் சொன்ன மாதிரி ரோட்டில் நின்றுச்சுங்க. கார் நிறுத்தணுன்னு இறங்கி நடந்து போகக்குள்ளார அது இல்லை உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நானும் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான், ஏன்னா மானை ரொம்ப பார்க்க முடியலன்ட்டு வேறு எதாவது வந்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம மேலே ஆசனூர் திம்பம்லாம் போகும்போது பெரிய பெரிய சம்பவம் காத்துருக்குன்னு எங்களுக்கு அப்போ தெரில. நம்ம ஸ்பாட்டட் டியரில் பார்த்துட்டு திம்பம் காட் செக்ஷன் 13 கிலோமீட்ரு 27 ஏர்பின் போய்ட்டு இருக்குங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக போகணும். நான் ஒரு 30 வருஷமாக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறனால அந்த கொஞ்சம் ஹில்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணுற அந்த ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வந்து இது ரெகுலர் ரோடுங்க. அதனால் வந்து கொஞ்சம் அது இல்லாமல் நான் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரொம்ப ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் ஹில்ஸில் ஓட்டுற கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அப்படியே ஆனால் லேண்ட்ஸ்கேப் அழகாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு திம்பம் வந்து சேர்ந்துட்டோம். 9:36 ஆச்சு. 7:10 வீட்டிலேருந்து கிளம்பினோம். வர வழியில் பண்ணாரி, அப்புறம் அந்த மக்காக்கு, தென் ஸ்பாட்டட் டியரு இதெல்லாம் நிறுத்தி ஷூட்டிங் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ திம்பம் டு ஆசனூர் ரோட்லேயே போயிட்டுருக்குறோம். ஏகப்பட்ட கரும்பு லாரி வருது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கரும்பு லாரி வந்துகிட்டே இருக்குங்க. அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து எலிஃபெண்ட் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கரும்பை சாப்பிட்றதுக்காக ரோட்டுக்கு வரும். பார்த்தீங்களா, சொல்ல எலிஃபெண்ட் வந்து கரும்பு லாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அது சிங்கிள் எலிஃபெண்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உள்ளுக்குள்ளார புசுக்குள்ளார ஒரு அடல்ட்டு ஒரு கப்பு இருந்துச்சு. அப்புறம் பசிக்குதுன்ட்டு நம்ம பாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். ஆசனூருக்கு முன்னாலேயே இருக்குது. எப்போ ரெகுலர் அங்கே தான் சாப்பிடுவோம் மார்னிங் டிஃபன். பாமா ரெஸ்டாரண்ட் வந்துட்டாங்க ட்ராவல் விலாகில். இங்கே வந்து புல் அண்ட் புஷ் ரெசார்ட் இருக்குங்க. அங்கே கேஏஎஸ் ரெசார்ட்னு ஒன்று இருக்குங்க.
ಮಂಗಳೂರು ಬೋಂಡ ಸ್ವೀಟ್ ಬೋಂಡ ಮಂಗಳೂರು அங்கே சுஜித் என் ஃப்ரெண்டும் அப்புறம் புல்லன் புஷ் ரெசார்ட்டோட மேனேஜர் கேர்டேக்கர் டேவிட்டும் சொன்னார், இந்த பார்க்கிங் எடுத்துக்காங்க, எங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு காலையில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சம்பவம் இருந்தாங்க காலையில் அதே அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு டஸ்கர் வந்து நின்றுருந்துருக்கு. எல்லாம் இவங்களெல்லாம் மார்னிங் டிஃபனுக்கு சமைக்கிறதுக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. 5:45 வந்து டஸ்கர் வந்திருக்கு. இதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்ஸ் டேவிட் இந்த கிளிப்பை ஷேர் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் அந்த டஸ்கர் வந்து அங்கேயே போய் நின்றுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு போய் இங்கே போய் பார்த்தா அங்கே நின்றுச்சுங்க. அப்போ இது என்னோடய வீடியோ, நான் ரெக்கார்ட் பண்ணது தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது அந்த ஏரியா விட்டு நகரவே இல்லைங்க. காலையில் 5:45 வந்தது, திருப்பியும் அது அங்கேயே தான் நின்றுருக்குது. நாங்கள் போகும்போது 9-10 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து டேவிட் சொன்னார், நம்ம ரெசார்ட் பின்னால் வாங்க, அந்த வேலி இந்த பள்ளத்துக்கு அந்த பக்கம் வந்து இந்தியன் பைசனல் இருக்குது, கார்டன் இருக்குது, காலையிலேருந்து அப்படியே இருக்குது, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதான் பண்ணுங்கன்னு சொன்னார். அது ரொம்ப தூரம் இருந்துச்சுங்க. நடுத்தொட்டி, அந்த கொள்ளைக்கால் ரோடு இருக்கிற நடுத்தொட்டி, புது தொட்டின்னு ஒன்று இருக்கும், அந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் ஜூம் பண்ணி பிடிச்சிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா டஸ்கரை ரொம்ப பார்த்துக்கிறோம். இன்றைக்கி இந்தியன் பைசனை பார்த்தாச்சு, காலையில் மக்காக்கு பார்த்தாச்சு, தென் ஸ்பாட்டட் டியரெல்லாம் பார்த்தாச்சு. அந்த சந்தோஷத்துலேயே நாங்கள் கிளம்பினோம். அப்படியே ஆசனூர் போயிட்டு ஆசனூர் டவுனில் எல்லாம் பார்த்துட்டு, கரும்பு லாரியெல்லாம் ரொம்ப வந்திருக்குல்ல, எலிபேண்டெல்லாம் இருக்கும் ரொம்ப அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். ஆனால் வந்து எலிபேண்ட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. நாங்கள் மைசூர் போகிற வரைக்கும் கிடைக்கவே இல்லை, எதுவுமே கிடைக்கல, இந்தியன் மக்காக்கு தவிர. அப்புறம் வந்து சுஜித் வந்து காலையில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வரும்போது அந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கிற அந்த செக் போஸ்ட்டில் இந்த எலிபேண்டில் இருந்தது தான் அவர் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். சுஜித்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோவில் நம்மளுக்கு வந்து அனிமல் லக்கு இருந்தால் கிடைக்கும். நம்மளுக்கு லக்கே இல்லாத டைமில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி நம்ம யூடியூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் நம்ம சுவர்ணவதி டேமோட டோல்கேட்டில் தாண்டிட்டு நஞ்சன்கூடுக்கு ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 12:20 ஆயிடுச்சுங்க இந்த ஜங்ஷன். அப்புறம் இந்த பிரிட்ஜு லெஃப்ட் சைடில் தெரிகிறது தாங்க நஞ்சினேஸ்வரர் டெம்பிள். அப்புறம் கபினி ரிவர் பிரிட்ஜு, ஓல்டு பிரிட்ஜு, புது பிரிட்ஜ் ஒன்று கட்டிக்கிறாங்க, அது ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து கேஆர்எஸோட டோல் பிளாசா, கேஆர்எஸ் டேம், மைசூரில் தாண்டி அப்புறம் இது கேஆர்எஸ் டேமோட பிரிட்ஜு. அப்புறம் நீங்கள் ஃபர்தராக பார்க்குறது வந்து கேஆர்எஸ் ஷட்டரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஆரிப்பெருக்குக்கு சம்மந்தமாக ஓப்பன் பண்ணதுனால ஷட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதையே பார்த்துட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. அந்த கோயிலை பற்றி நான் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறேன். கேஆர்எஸ் டேமோட பேக் வாட்டர்ஸ்க்கு நடுவால் பேக் சைடு ஓசா கண்ணம்பாடியில் இருக்கிற இந்த அழகான வேணுகோபால் சாமி கோயில் நம்ம போனோம். இது வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பொய்சால காலத்து மன்னர்கள் கட்டின கோயில். கேஆர்எஸ் அணை கட்டும்போது பழைய கண்ணம்பாடி கிராமத்தோட இந்த கோயில் வந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கிருச்சுங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு கோயில் கற்களை ஒவ்வொன்றா அடையாளம் கண்டு மீண்டும் இங்கேயே அழகா ஒரு புது கோயிலை சீரமைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கேஆர்எஸ் பேக் வாட்டர்ஸை ஒட்டி இயற்கை அழகும் வரலாறும் சேர்ந்த ஒரு அற்புதமான இடமாக இருக்கும். இங்கே நீங்கள் போனீங்கன்னா பயங்கரமாக பிடிக்கும். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம டொனேஷன் எதாவது கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் வந்து ஒன் சைடு வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுடுங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான், மேலே அந்த ஐக்கானில் தெரியுது.
ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுங்க பாருங்கள். அப்புறம் வந்து ஃபுல் வீடியோவும் போட்டுக்கிறேன். தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலேயும் வந்து ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த கோயிலில் எப்படி கட்டினாங்க அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். இது தமிழ் வெர்ஷன். அப்புறம் வந்து ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் நான் இது போட்டுக்கிறேன். நீங்கள் அதையும் முடிஞ்சால் பாருங்கள். நம்ம வேணுகோபால் சாமி கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சண்டாயப்பட்டினங்கிற ஊர் தண்டைக்கரைங்கிற ஊர் வழியாக தான் போனோம். ஒரு குளம் கம்மி தண்ணியாக இருந்துச்சு. அங்கே கிளாசி பீச் அங்கே பேர்டெல்லாம் பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருந்துச்சுங்க அங்கே. அப்புறம் ஓரியண்டல் டாட்டர், பாம்பு கழுத்து பறவை, அப்புறம் அழகான கிரேட் ஈக்ரெட், ரொம்ப அழகாக இருக்குங்க. இது போயிட்டு அப்புறம் சண்டாயப்பட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் மேல்கோட்டைக்கு கிளம்பி போனோம். சண்டாயப்பட்டினத்துலேருந்து அங்கேருந்து சரவணபெலகுலா வழியாக தான் போகணுங்க. சண்டாயப்பட்டினத்துலேருந்து சரவணபெலகுலா 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம மேல்கோட்டை வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறது சரவணபெலகுலா, உலக பிரசித்தி பெற்ற கோயில். இது கோமுட்டீஸ்வரான்ட்டு ஒரு ஜெயின் டெம்பிளுங்க. 12 வருஷத்துக்கு ட்ரிப்பு உலகத்துலேருந்து எல்லோரும் சிறப்பான அபிஷேக பூஜை செய்வாங்க. அந்த கோயில் தாங்க இது. அப்புறம் மேல்கோட்டைக்கு நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். இதுதான் யோக நரசிம்மர் கோயிலோட தோற்றம். இங்கே தாங்க பகவத் ராமானுஜா நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு மேல்கோட்டையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிற இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்மளோட பிவேர் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் இருக்குங்க. லெப்பர்ட், கார் அண்டு கிங் கோப்ரா இங்கே தாசியா இந்த யாதவகிரி மலையில் இருக்குங்க. அப்புறம் ஒரு அனுமன் கோயில் இருந்துச்சு கீழே அடிவாரத்தில். அப்புறம் நம்ம கொஞ்சம் மலை மேலே ஏறினோம்னா ரொம்ப ஃபேமஸான ரஜினிகாந்தோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வருதுங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், தளபதிங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அப்படி ராக்கமாக கையெழுத்திட்டு அந்த பாட்டோட ஷூட்டிங் இங்கே தான் பண்ணாங்க. அது போக லிங்கா, படையப்பா, இருவர், குருங்கிற படமெல்லாம் இங்கே ரொம்ப ஷூட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான பிளேஸு. இன்னொரு காரணம் இருக்குங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா பிறந்த ஊர் தான் மேல்கோட்டை. அந்த மேல்கோட்டையிலேருந்து தான் அவங்க தமிழ்நாட்டில் அவங்க நடித்து ஃபிலிம் ஸ்டார் ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆகி தமிழ்நாட்டுக்கு 14 வருஷம் ஆட்சியும் கொடுத்துக்கிறாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்த பற்றி நான் ஒரு சுருக்கமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மேல்கோட்டைங்கிறது கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் யாதகிரி மலை மேலே இருக்கிற ஒரு ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஊருங்க. இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்ரீ செல்வ நாராயண சுவாமி டெம்பிள். இது பெருமாள் கோயில். ஸ்ரீ ராமானுஜர் இந்த இடத்துல பல வருஷம் தங்கி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்த முக்கியமான இடமுங்க. அடுத்த நம்ம போகிற இடம் மேல்கோட்டை கல்யாணி. பெரிய படிக்கட்டுகளோட அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் குளத்தை சுற்றியும் அழகான கல் மண்டபங்கள் இருக்குங்க. சினிமா ஷூட்டிங்கும் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனால் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற இடம் ராயா கோபுரா. 4 பெரிய கல் தூண்களோட பாதியில் நிறுத்தப்பட்ட மாதிரி இருக்கிற அந்த பழமையான அமைப்பு தான் பல திரைப்படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் நடித்த தளபதி படத்தோட ராக்கமா கையத்தட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பாடல் இந்த ராயா கோபுரா தான் படம் பண்ண ஷூட்டிங் பண்ணாங்க. இதுதாங்க யோக நரசிம்ம கோயிலோட கோபுரம். நம்ம இங்கிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பார்த்தா தெரியும். மேல்கோட்டை மேலே போனால் யோக நரசிம்மா டெம்பிள்னு சொன்னாங்க. மலை உச்சியில் இருந்து கீழே இருக்கிற ஊரும் சுற்றியுள்ள காவிரி பள்ளத்தாக்கும் பகுதியும் ரொம்ப அழகாக தெரியுங்க. நாங்கள் அங்கே போகலை.
ஏன்னா வந்து ஈவினிங் 6 o'clockனா அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க யோக நரசிம்ம கோயிலுக்கு. அதனால் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்து அந்த சன்செட்டை பார்க்கலான்னு செய்யப்போட்டு தான் அந்த 360 டிகிரி ஆங்கிள் காட்டுறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. சன்செட் பார்க்கறதுக்காக வந்துக்கிறேங்க மேல்கோட்டை. மற்றும் சுருக்கமாக சொல்லப்போனால் மேல்கோட்டைங்கிறது கோயில் மட்டும் இல்லைங்க. வரலாற்று, கட்டிடக்கலை, ஆன்மீகம், இயற்கை அழகு, சினிமா, இந்த நாளையும் ஒரே இடத்துல காட்டுற ஒரு அற்புதமான ஹெரிட்டேஜ் ஸ்பாட்டு. வாங்க நம்ம அடுத்தது சன்செட்டை வந்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த சாயங்கால சூரிய ஒளி, இந்த பழமையான கல் கட்டிடங்கள் மேலே விழுற அழகே தனிதாங்க. ஒரு பக்கம் மலைகள், இன்னொரு பக்கம் விரிஞ்சு கிடைக்கிற பசுமையான நிலப்பரப்பு, நடுவில் இந்த பழமையான மேல்கோட்டை கோயில் கட்டிடங்கள் பார்க்கவே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிட்டு வந்து இந்த சன்செட்டை இங்கே நின்று பார்க்குற அனுபவம் உண்மையிலேயே மறக்க முடியாதுங்க. சூரியன் மறைகிறது, ஆனால் மேல்கோட்டை பயணத்தோட நினைவுகள் நம் மனசில் எப்பவும் மறையாதுங்க. மேலும் அங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் நான் வந்து ஒரு இமேஜஸ் காட்டிக்கிறேன். அது ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் செல்வ நாராயணா சுவாமி கோயிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் 7 o'clock பூஜையில் கலந்துக்கிட்டு அங்கேயே அந்த புளியோகரை ரொம்ப ஃபேமஸுங்க, அதெல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு நாள் நிறைவடையுதுங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு காட் செக்ஷனில் தாங்க நாங்கள் சென்றாயப்பட்டினம் திரும்பி ரிட்டர்ன் போனோம். நல்லா இருட்டு, காட் ரோடு தான் அது. அனிமல்ஸில் எதுவும் ஸ்பாட் பண்ணல. இந்த 6 days ட்ரிப்பில் வந்து நான் அந்த நெட் ஃபிஷிங்கோட எபிசோட் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோடய பேர்ட் வாட்சிங்கோட அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வைல்ட் லைஃப் வீடியோ கடைசியாக போடணும் செய்யப்பட்டு நான் போட்டுக்கிறேன். நான் வீட்டுக்கு முன்னாலேயே ஒரு மரத்தில் காமன் டெய்லர் பேர்டோட அழகான அந்த சவுண்டை கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். இப்போ சென்றாயப்பட்டினம் மைசூர் வழியாக தான் போகிறோம். மைசூரில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் கிளம்ப போகிறோம். அங்கே போகிற வழியில் வந்து மாரிகோல்டு ஃபார்ம், ரொம்ப ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குங்க அங்கே. அப்புறம் கேஆர்எஸ் டேமோட சேனல்ஸ், பேக் வாட்டர் டேம், கேஆர்எஸ் டேம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் அப்படி போனோம். டேமுக்கு 2 சைடு கேட் இருக்குங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் ஆகிட்டு இருக்கு, இது இன்னொரு சேனல் இருக்குது. அப்புறம் அதுக்கு முன்னால் பேடி ஃபீல்டு, டேமுக்கு நேருக்கு முன்னால் பேடி ஃபீல்டு. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, பட் தமிழ்நாடு அளவுக்கு மோசம் இல்லை, அளவுக்கு தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ வந்து திருப்பி இப்போ இன்னைக்கு நாங்கள் ப்ரெசன்ட் டைமில் இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ಬಿಟ್ಟು வர தமிழ்நாடு இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மைசூர் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் கிளம்புறாங்க. இந்த லாஸ்ட் டே நம்ம சாமிநாத நேரம் தாண்டி காட் செக்ஷன் உள்ள வந்துட்டு சில இதான் ஒரு பிளிங்க் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நமக்கு இந்தியன் பைசன் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால அது ஸ்லோ மோஷனில் கட்ட வேண்டியதாக போச்சு.
அப்புறம் தான் எலிஃபெண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா சொல்லிட்டு போனாங்க இந்த எலிஃபெண்ட் அங்கே இருக்குது, டஸ்கர் முன்னாடியே இருக்கு சொன்னாங்க. பார்த்தா பயங்கரமான ஒரு சவுண்டுங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 அடி கூட இருக்காதுங்க அந்த ரோட்லேருந்து அப்படியே இருந்துச்சு. ஏற்பட்ட வெஹிக்கிள் முன்னாடி அந்த பாட்டு இருந்தாங்க, நம்ம நிறுத்த முடியாது சிங்கிள் ரோடு. அப்போ தான் பார்டர் வந்துட்டோம். தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வந்தப்போ திருப்பியும் எலிஃபெண்ட் என்கவுண்டர்ஸ். ஏகப்பட்ட எலிஃபெண்ட் வந்துருச்சுங்க. கொஞ்சம் மழை வேற தூரிட்டு இருந்துச்சு. எல்லா வெஹிக்கிளையும் லாக் பண்ணிடுச்சு. அப்புறம் அவங்க வந்து அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு பட்டாசு விட்டாங்க, பின்னெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிள் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்களும் கிளம்பி வந்தோம். ஈவினிங் 5 அந்த டைம்லேயே இந்த மாதிரி இருக்குங்க. ஃபர்தராக ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்று எலிஃபெண்ட் கிடைக்குமான்னு தான் பார்த்துட்டு வந்துருந்தோம். ஆஸ்னர் வந்துட்டாங்க. அப்போ தான் பாமா புல் அண்ட் புஷ் ரிசார்ட்டோட ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாரு, நீங்கள் வாங்க நம்ம தாளவாடியில் இன்னைக்கு காலையில் வந்து அந்த ஃபார்மில் வந்து எலிஃபெண்ட்டில் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்குது, ஃபார்முக்குள்ளே பூந்துருக்குது, அதோட கிளிப்பெல்லாம் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாரு. தான் பாமாவுக்கு நடக்கிற அந்த செக் போஸ்ட்டுங்க, அதை கிராஸ் பண்ணிட்டு பாமாவுக்கு போனோம். அப்புறம் அவரை போய் மீட் பண்ணிவிட்டு, பாமாவோட ஹோட்டல் ஓனர் என் ஃப்ரெண்டு தான், சுஜித்துங்கிற பையன் போயிட்டு அவனும் ஃப்ரெண்டு தான். அப்புறம் புல்லன் புஷ் ரிசார்ட் அவங்களுக்கு தான், பேக் சைடு தான். இதுதான் ஒரு கொடுத்த கிளிப்புங்க. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புற அன்னைக்கு காலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சத்தம் போட்டு வெட்டிக்கிறாங்க. பெரிய கூட்டம் வந்துருக்குங்க. தேங்க்ஸ், ஹெல்ப் பண்ணுறீங்க யூடியூப் சேனலுக்கு. உங்களோட ஹெல்ப் வந்து சாதாரணமாக ஹெல்ப் இல்லை. இந்த மாதிரி நாம் வந்து டேரெக்டாக போய் நீங்கள் வந்து இந்த சேனலுக்காக ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருமையான கிளிப் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஃபர்தராக போகும்போது தான் அப்புறம் ஸ்பாட்டட் டீ இருந்தது, பார்க்குது பாருங்க. வெளியே இருந்தது, உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம வரும்போது பிடிச்ச அதே மாதிரி தான். அப்புறம் 2 மட்டும் வெளியே வச்சு அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு அந்த கேப்ல பார்த்தோம். திம்பத்துலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அது டேஷ் கேமில் மழை அதை கொஞ்சம் தூரலாக தான் இருந்துச்சு. மழை மேகமூட்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப தூரிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிரேலங்கூர் சைடில் அந்த இதுலேயே உட்காந்துருந்துச்சு. இதை பார்க்குறது எதாவது இருக்கான்னு பார்க்குறது வந்து இதில் ஃபுட்டெல்லாம் போடக்கூடாது, எதை போட்டால் கையில் வந்து வாங்கிக்கோ. இது வந்து கிரேலங்கூர் வந்து காரூரில் வந்து கூடாது. இதுகளில் வந்து அது ரொம்ப அட்டாக் பண்ணியில் எடுக்காது, கையிலேருந்து கொடுக்கும். பட்டு ஃபுட்டு நம்ம கொடுக்கூடாதுங்கிறது ஒரு ரூல்ஸு. அது நம்ம மனசில் எப்போ வச்சுக்கோங்க. அது நேச்சுரல் ஹேபிட்டேட்லேயே அது சாப்பாடு சாப்பிட்டு வாழ்கிறது தான் நல்லது. அப்புறம் நாங்கள் திருப்பியும் கிளம்பிட்டோம் அதை பார்த்துட்டு. மழை இறங்குறது அப்புறம் டேவிட் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. நாங்கள் வந்த அன்னைக்கு நைட்டு பாமா ரிசார்ட் முன்னாலேயே கொஞ்சம் தள்ளி எலிஃபெண்ட் இல்லை நைட்டு. இப்போ ஏன்னா ஈவினிங் நைட் 9 to மார்னிங் 6 o'clock வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நாட் அலௌடுங்க. அந்த டைமில் வந்து நின்று அந்த கிளிப்பர் காமிச்சிருந்தார். இந்த டைம் எங்களோட ட்ரிப்பு பூரா வெறும் எலிஃபெண்ட் ட்ரிப்பாக போச்சுங்க. எங்கே பார்த்தாலும் எலிஃபெண்ட், டஸ்கஸ், பைசன் எல்லா ரொம்ப அனிமல்ஸ் பார்த்துக்கிறோம்.
ட்ராவல் விளாக் இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் வந்து இப்போ பண்ணாரி வந்துட்டோம். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் எங்களை பை பை சொல்லி அனுப்புது.